தேர்தலில் வெற்றி பெற என்ன மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தேன். எப்படி சார் வின் பண்ணுவாரா? அதான் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புங்கிறது குறைவு தான். என்ன இன்னொன்று, அது வந்து பாண்டிச்சேரியை பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிறது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வார்டு அளவுக்கு தான் இருக்கும். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டணிகள் சரியாக கணக்கு போட்டு ஒன்றிணைந்திருக்காங்க. அதனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே வெற்றி வாய்ப்புங்கிறது குறைவாக தான் தெரியுது. இந்த காரணத்தினால் புரியுதா இல்லையா? இப்போ பாஜகவில் இருக்கிற ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்து அவருக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் மத்தியில் தாவேக்கா மீது ஒரு கடுமையான அதிருப்தி வருவதற்கு இது காரணமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா காரைக்கால், நிரவி போன்ற இடங்கள்ல எல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து அடர்த்தியா இருக்காங்க. அவர்களுடைய வாக்கு தாவேக்காவுக்கு கிடைக்காது. முக்கியமாக இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள், அதாவது திமுகவோ அதிமுகவோ பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, அது அதிமுக பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே பாஜக கூட்டணியில் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில இதை வந்து பெருசா ஹைலைட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டம் தான்.